இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பாருங்க பன்னீரையும் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். பன்னீர் பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நான் ரைஸை ஊற வச்சுருக்கேன். நெய், 3 பச்சை மிளகாய், புதினா, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி, மட்டன் பொடி கொஞ்சமாக, மிளகாத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா நெய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் நான் நெய் வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பச்சை மிளகாய், லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு, மட்டன் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். நான் நைட்டே ஊற வச்ச 1 கப்பு பட்டாணி. இந்த கப்பால் தான் நான் ரைஸ் அளந்தேன். இந்த கப்லேயே 2 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் ரைஸில். இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பிரியாணிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் பொலப்பொலப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பிரியாணிக்கு. வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி தோசைக்கல்ல தான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறேன். வறுத்து அந்த ஃப்ரைட் ரைஸில் சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் பன்னீர் தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப தன்னமாக அரிஞ்சிட்டேன் இன்றைக்கி. பன்னீரை பெரிய பீஸாக போடாமல் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டால் ரொம்ப காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பிரியாணி. பாஸ்மதி ரைஸில் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணியும் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்காக. சாதம் நல்லா பொலப்பொலப்பாக இருக்குது. ஆவி பிறக்க பண்ணிடுறேன்.